மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 22 26 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 22 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே எருவிட வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணையோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமைக்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவ்விடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரனும் உந்தன் நேசமே, கொடியாக படர்ந்திடும் உந்தன் நேசமே. மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனும் உந்தன் குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக ஏங்குதையா. எல்லோரும் இணைந்து, உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாத்துக்கும் சமாதானம். மற்றவங்களை பார்த்து சமாதானம் சொல்லும்.
இந்த நாளில் நம்ம பேசக்கூடிய ஆண்டவர் சந்நிதியிலே அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் 2 காரியங்களை வெளிப்படுத்தினார். ஒன்று, நேற்று அவருடைய நாமத்தை வைத்து நாம் மன்றாட வேண்டும் என்று. அடுத்ததாக, ஆண்டவரே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு நற்செய்தியை நான் பார்க்கவே கிடையாது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டுடைய சந்நிதியிலே இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும், விசுவாசத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நற்செய்தியும் அதே போல் என்ன இருக்கு, வந்திருக்கு, அதே போல் வந்திருக்கு. இன்றைக்கு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர். ரோமர் 10:11, ரோமர் 10:11 வசனங்களை படிங்கவும். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் யாரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் என்பது மறைநூல் வாக்கு. எல்லாரும் படிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. பழைய ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, ஏனெனில் அவர் மீது விசுவாசம் வைக்கிற எவனும் ஏமாற்றம் அடையான். வெக்கம் வேற, ஏமாற்றம் வேற. ஏமாற்றம் என்பது யாரோ ஒருத்தர் நம்புகின்ற பொழுது அவர்கள் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்றால் அதுதான் ஏமாற்றம். வெக்கம் என்பது அதனால் வரக்கூடிய ஒரு எதிரொலி, அதனால் வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அதை நான் பேச வரல. இன்னைக்கு நான் எதை சொல்லணும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த யாரும் ஏமாற்றம் அடைய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்பது மறைநூல் வாக்கு. நேற்றே உங்களுக்கு சொன்ன மறைநூல் வாக்கு விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ, என்ன சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகளோ, ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது வல்லமையோட பேசணும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, எந்த வாளிலும் கூர்மையானது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல போகிறார், என் மீது நம்பிக்கை வைக்கிற எவனும் ஏமாற்றம் அடைய மாட்டார் என்பது மறைநூல் வாக்கு. மறைநூல் வாக்கு என்று சொல்கின்ற பொழுது நான் முன்பாக சொன்னேன், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளியவே ஒளியாது. எந்த காரணத்திற்காக நான் இந்த வார்த்தையை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக செய்துவிட்டு என்னிடம் திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும். ஏனென்றால் லூக்கா 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21, லூக்கா 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 படியுங்கள். அப்பொழுது அவர் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்று ஆண்டவர் சொல்றார். எப்போ சொல்றாருன்னா, ஆண்டவர் தொழுகை கோலத்துக்கு போறாரு. போன உடனே அங்கே ஆண்டவருடைய அந்த வார்த்தை புத்தகமானது கொடுக்கப்படுகிறது. அவர் ஏசாயா புத்தகத்தை படிக்கிறார். படித்த உடனே இதோ எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், குருடர்கள் பார்வை பெறவும், ஊனர்கள் நடக்கவும், மேலுமாக எளிய மக்களுக்கு அருளின் ஆண்டினை அறிவிக்கவும் என்று சொல்லி ஆண்டுடைய நோக்கத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்த உடனே அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. இதுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. யாருக்கு டவுட் வந்துருச்சுன்னா, திருமுழுக்கு யோவானுக்கு டவுட் வந்துருச்சு. என்ன சொல்றாரா, நீர் தான் மெஸ்ஸியாவா இல்லை வேற யாரா ஒருத்தரை பார்க்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு. அவருக்கு திருமுழுக்கு யோவான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்,
இவர்தான் மெஸ்ஸியாவா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க அப்படின்றார். எடுத்து படிங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 3. மத்தேயு 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 3. வரவிருப்பவர் நீர்தாமா கேட்டார். அதற்கு மறுமொழியாக நீங்கள் கேட்டவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் சொல்லுங்கள். என்னென்ன செஞ்சாரு? பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், நடக்கின்றனர், தொழுநோயால் நடக்கின்றனர், கேட்கின்றனர், உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மறைநூல் வாக்கு நிறைவேற்றி விட்டது என்று சொன்னால், மெஸ்ஸியா என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கணும். அதனால ஆண்டவர்கிட்ட திருமுழுக்கு யோவான் கேட்கிறாரு, இதையெல்லாம் மெஸ்ஸியான நான் நம்பணுமா அப்படின்னு சொன்னோட ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்கறதையும் பார்க்கறதையும் போய் திருமுழுக்கு யோவான்கிட்ட சொல்லுங்க. அப்ப சொல்லும் பொழுதுதான் போய் சொல்றாங்க. நிறைய பேர் கால் நடக்காம இருந்தவங்களாம் நடந்துட்டாங்க, காது கண்ணுக்கு தெரியாதவங்களாம் தெரிய வைக்கிறாரு, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, நிறைய பேர் இறந்தவர்களெல்லாம் உயிர் பெறுகிறார்கள். இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். திருப்பலி முடிந்த பின்பதாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புனித பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஆண்டுடைய அப்போஸ்தலர்களை லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் படிக்காதீங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் அந்த அப்போஸ்தலர்களே கேட்டார்கள், நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் என்பது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது. அதனால தான் ஜெபிக்கின்ற பொழுதும் அவரை மாதிரியே நான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. உங்களுக்குள்ள என்ன ஆண்டவர் விசுவாசத்தை தொடங்கி வச்சாரோ, எப்படி ஜெபத்தினுடைய ஆவியை தொடங்கி வச்சாரோ அந்த முறையில் ஜெபிக்க வேண்டும். அந்த முறையில் ஜெபிக்கின்ற பொழுது அந்த முறையில் நீங்கள் 100% உண்மையாக இருந்தீர்கள் என்றால் நம்முடைய விசுவாசம் என்பது அவர் வழியாக நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு தொழுநோயால் வருகிறார். வந்தவுடனே ஆண்டவரே பாருங்க, விசுவாசம் என்பது எல்லாத்துக்கும் ஒன்று, ஆனால் அந்த விசுவாசம் என்பது அதனுடைய நிலைப்பாடுகள் படிப்பினைகள் என்பது வேறு. அவர் வரார். வந்த உடனே ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய் சுகம் பெற முடியும். பாருங்க, ஜெபத்தை பாருங்க. ஆண்டவர் நேத்தே நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நாம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோன்றது முறையல்ல, எப்படி ஜெபிக்கிறோம் என்பது அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறார் தொழுநோய், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய் நீங்க உம்மால் முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறேன் சுகமாக்கு. உடனே அவர் சுகத்தை பெறுகிறார். அடுத்தது கொஞ்சம் தூரம் போன உடனே 100 தலையின் ஓடி வராரு. அவருடைய விசுவாசம் என்பது வேறு எதையாக இருக்குது. அவர் சொல்றார், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. இந்த விசுவாசத்தில் பாருங்க, ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை திரும்பி பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் உங்களிடம் கண்டதில்லை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் உங்களிடம் கண்டதில்லை. ஆண்டவர் சொன்ன போ, ஊழியன் நலமாயிருப்பான். போறாரு. அதே எந்த நேரத்தில், மதியம் 1 மணிக்கு சொல்றாரு, அதே நேரத்தில் எந்த செகண்ட்ல ஆண்டவர் சொல்றார் அந்த செகண்ட்ல அவர் ஹீலிங் ஆயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் அப்பாவை கனப்படுத்துவோம். அவர் சொன்னா நடக்கும், நில்லுனா நிற்கும், எழுனா எழும். அது கடலா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவர் இறையாதே சும்மா இருனா அவ்வளவுதான். அது கடல் எவ்வளவு பெருசுனாலாம் பார்க்க மாட்டார். அவரோட சொன்னா
அவர் சொன்னா நடக்கும். அல்லேலூயா. அதுதான் நம் ஆண்டவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பாடுங்க. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம் ஆண்டவர் மிக பெரியவர், மிகுந்த பெரியவர். அதனால தான் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன். அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வாடிய பெண்மணி, அவருடைய விசுவாசத்தை பாருங்களேன். அந்த பெண்மணியானவர் வருகிறார். வந்த உடனே அந்த நூற்றொரு தலைவனை போல செபிக்கணும்னு விருப்பப்படலை, தொழுநோயாளை போல செபிக்கணும்னு அவர் விருப்பப்படலை, கணனைய பெண்ணை போல செபிக்கணும்னு விருப்பப்படலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டுடைய ஆடையை நான் தொட்டாலே சுகம் பெறுவேன். பிரியமானவர்களே, இந்த தியானம் எங்கே ஆரம்பிக்க தெரியுங்களா? இந்த 10 நாள் தியானம் எங்கே ஆரம்பிச்சிருக்கணும்னா, உங்கள் வீட்டிலேயே ஆரம்பிச்சிருக்கணும். உங்கள் வீட்டிலேயே ஆரம்பிச்சிருக்கணும். வீட்டிலே நீங்கள் சொல்லும் பொழுது, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவர் என்னோடு பேச போகிறாரு, இந்த பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நடந்து வரீங்க பாருங்களேன். கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவருக்காக வரீங்க பாருங்களேன். அதைத்தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண்மணியானவள் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவருடைய ஆடையை தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்றுட்டு, ஆண்டவர் திரும்பி பார்த்து, யார் என்னுடைய ஆடையை தொட்டது, யார் என்னுடைய ஆடையை தொட்டது? எல்லாரும் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ கூட்ட நெரிசத்தில் வந்து இப்படி கேட்குறீங்களேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது. அப்போ தான் அந்த பெண்மணி வந்து நான் தான் தொட்ட உடனே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு சமாதானமாக போ. ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலே சமாதானங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலே சமாதானம். அதனால தான் யார் கூட பேசுகிறீங்களோ பேசலையோ விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட டெய்லி பேசுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நான் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஆண்டுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியாலஜி படிச்சிருக்கிறேன், ஃபிலாசபி படிச்சிருக்கிறேன், உலக அந்த கல்லூரியெல்லாம் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை ஆண்டவர் எப்படி கொண்டாடுறேன்னா, எப்போ நான் பைபிளை வாசிச்சனோ, எப்போ நான் அனுதினமும் ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்தது நான் ஜெபிக்க ஆரம்பித்தனோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் மிகுந்த நல்லவர், அவரை போல நல்லவர் வேறு யாருமே கிடையாது. அவர் மீது நம்பிக்கை வைக்கிற யாரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர். அதனால் இந்த விசுவாசத்தில் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஏமாற்றமே அடைய மாட்டார். எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியர் ஜார்ஜ் புல்லர். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் விவிலியத்தை வந்து 100 முறை படிச்சிருக்கிறார். எத்தனை முறை? 100 முறை படிச்சிருக்கிறார். தயவுசெய்து நம்ம ஒரு முறையாவது படிக்கணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆண்டவர் என்னதான் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்னதான் சொல்லியிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் விவிலியம் என்பது முக்கியத்துவமான ஒரு புத்தகமாக இருந்ததென்றால் உங்கள் குடும்பம் வந்து அந்த ஊருக்கே ஒரு ஒளி விளக்காக விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜார்ஜ் முல்லர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து விவிலியத்தை படித்தவர். விவிலியத்தை ஏன் நம்ம படிக்கணும்னா, விவிலியத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் 1877 ஆண்டு அவர் வந்து அண்டார்டிகா அந்த
பகுதியில் வந்து கப்பலில் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும் பொழுது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பனி பிரதேசம் இருக்கும். பனி பிரதேசம் இருக்கும். திடீர்னு வந்து ஊட்டியெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா மிஸ்ட் வந்துடும்ல, மிஸ்ட் அப்படியே புகை வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி மூடு பனி வந்துடும். அங்கே போன உடனே கப்பல் போயிட்டுருக்குது. கப்பல் போன உடனே திடீர்னு மூடு பனி வந்துருச்சு. மூடு பனி வந்த உடனே அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரு, கப்பலை அந்த ஆங்கரை வந்து கீழே போட்டுட்டு கப்பலை அப்படியே நிறுத்த வச்சுட்டார். நிறுத்த வந்தோன்னே எத்தனை மணி நேரம்னா 22 மணி நேரம், ஒரு நாள் முழுசும் அந்த ஒரே இடத்துல தான் கப்பல் நின்றுட்டுருச்சு. அப்படி நின்றுட்டுருக்கும் பொழுது புதன்கிழமை நின்றுட்டுருக்குது. அப்போது ஜார்ஜ் முல்லர் வரார். வந்த உடனே கேப்டன்கிட்ட சொல்கிறாரு, கேப்டன் இங்கே பாருங்கள், நான் வந்து சனிக்கிழமை அந்த இடத்துல என்னுடைய பிரசங்கத்துக்காக நான் போகணும். அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது, இங்கே சுற்றி இருக்கிற இடத்த பாரு, மனுஷன் யாருன்னே, கடல் இருக்கா என்ன இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே பனியாக இருக்குது, ஒரே மூடு பனியாக இருக்குது, எதிரில் என்ன இருக்குதுன்னு தெரியல, எதிரில் பனிப்பாறை இருக்குதா, எதிரில் ஏதாவது கப்பல் வருதா, எதுவுமே தெரியல. இந்த இடத்துல வந்து நீ கப்பலை ஸ்டார்ட் பண்ணுறன்னு சொல்கிறியே, உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு சொன்ன உடனே ஜார்ஜ் முல்லர் சொல்லாராம், சரி வா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் சொன்னாராம், உனக்கு நிச்சயமாக உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்பவுமே விசுவாசிகள், எப்பவுமே நம்மலாம் வித்தியாசமானவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நம்மளாம் எப்படிப்பட்டவர்கள்? வித்தியாசமானவர்கள். தைரியமா சொல்லுங்க, வித்தியாசமானவர்கள். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவரை நம்பினவர்கள் எல்லாம் வித்தியாசமா. இவர் மட்டும் ஏன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு? நம்மளுக்கு தான் ஒண்ணுமே இல்லை, ஆனா இவருக்கு நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனா இப்படி இருக்கு, இவருக்கு ஒண்ணுமே இல்லையே, சந்தோஷமா இருக்க. ஏன்னா நான் வித்தியாசமானவன். ஏன்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அப்போ ஜார்ஜ் முல்லர் சொல்றார், வா ஜம்ப் பண்ணலான்னு சொன்ன உடனே கேப்டன் சொல்றாரு, அதெல்லாம் வர முடியாது போயா அப்படின்றார். அப்போ ஜார்ஜ் முல்லர் போய் ஜெபம் பண்ணுறாரு. அந்த சாட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் இருக்கும். அந்த கப்பலில் போயிட்டு ஜார்ஜ் முல்லர் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை வந்து நான் கியூபர்க் என்ற இடத்துல வந்து நான் பிரசங்கம் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல நான் போகிறது வந்து உனக்கு சித்தமானால் இந்த மூடு பணியை நீ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய தோள் பட்டையில் வந்து ஒருத்தர் கையை வைக்கிறார். யாருன்னு பார்த்தா கேப்டன். கேப்டன் வந்து கையை வச்சுட்டு சொல்கிறாரு, வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொன்ன உடனே ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், 2 விஷயம் உங்கள்கிட்ட இல்லை. என்னன்னா, முதல்ல ஆண்டவர் மேலே என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. 2வது என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாராம். எப்படி சொல்றீங்க? போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வெளியில போய் பார்த்த உடனே ஆச்சரியம், அந்த மூடு பனியானது விலகி இருந்தது. கரங்களை தட்டி நம்ம அப்பாவை கனப்படுத்துவோம். அப்போ ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், இந்த ஊழியத்திற்கு வந்து 58 வருஷம் ஆச்சு. இந்த ஊழியத்திற்கு வந்து 58 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலை, கைவிட்டதே இல்லை. அந்த ஆண்டவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? நல்லா தெரியும். அதனால என்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். எங்கே 2 3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறோம், அவருடைய மத்தியிலே நான் இருக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. அதனால அவருடைய நாமத்து மேலே விசுவாசம் வச்சு நான் கேட்டேன். நான் அதை பார்க்கல. யாரை பார்த்தேன்? ஆண்டவரை பார்த்தேன். கேப்டன் போய் வெளியில் பார்க்குறாரு, எல்லாமே கிளியராச்சு. அப்போ நம்ம வித்தியாசமானவர்களா இல்லையா? சரி, குறைவான விசுவாசத்திற்கும் நிறைவான விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? டைம் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடுறேன்.
குறைவான விசுவாசத்திற்கும் நிறைவான விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு ஆண்டவர் அந்த ராயப்பரை பார்த்து சொல்றாரு, குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் நீ ஐயம் கொண்டாய்? குறைவான விசுவாசம்னா நிறைவான விசுவாசம்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டி இன்னைக்கு நச்சதில் இந்த பகுதியை தான் இப்போ தேடுனேன். ஆண்டவர் சொல்றாரு, காட்வின் இங்கே இருக்குது, கவலைப்படாத. காட்வின் இன்னைக்கு தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாதுன்ட்டார். நான் திறந்து பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ குறைவான விசுவாசத்திற்கும் நிறைவான விசுவாசத்திற்குன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒன்னா தாங்க இருக்கும். நிறைவான விசுவாசம் உள்ளவர்களுக்கும் குறைவான விசுவாசம் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை ஒன்றுதான் இருக்கும். சூழ்நிலைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற நோய்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதன் மத்தியில நீ எப்படி செயல்படுற, எப்படி நீங்க செயல்படுற, இந்த பக்கமா இந்த பக்கமா? ஆண்டவர் சீடர்கள் அனுப்புறாரு. அனுப்பிட்ட உடனே எல்லாம் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நடந்து வந்த உடனே ராயப்பர் பார்க்குறாரு. பூதம் அப்படின்னு சொல்ல இல்லை, ஆண்டவர் வந்த உடனே எல்லாமே அடங்கி போயிடுது. ராயப்பர் கேட்குறாரு, ஆண்டவர் நீர்தாம் என்றால் நானும் வர கட்டளையிடும் அப்படின்னு. ஆண்டவர் எப்போவுமே அப்படி சொன்னார்னா நம்பி போயிடணும். வா, அவ்வளோதான். வசனம் அப்படி தானே போட்டிருந்தது, வா. ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டார், பார்த்து பத்திரமா வலது காலை எடுத்து வச்சு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நல்லா பேலன்ஸ் பண்ணி வா. வானாலே முடிஞ்சிச்சு. அதுலேயே எல்லாமே அர்த்தம் இருக்குது. நான் கூப்பிடுறேன், உனக்கு எதுவுமே ஆகாது, வா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவர் இறங்கி நடந்து வராரு. வர 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 யாரை பார்த்துட்டு வராரு? ஆண்டவரை பார்த்துக்கிட்டே வராரு. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது காற்று பலமாய் அடித்த உடனே இப்படி திரும்பினாரு, உள்ள போயிட்டார். ஆண்டுடைய பார்வையிலிருந்து நம்முடைய பார்வை திரும்புகின்ற பொழுது பிரச்சனை மேல நம்ம பார்வை போச்சுன்னா பிரச்சனை என்ன பண்ணிடும், நம்மளை அழுத்திவிடும். இதுதான் குறைவான விசுவாசம் உள்ளவர்களுக்கு எடுத்துக்காட்டு. குறைவான விசுவாசம் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை பார்க்க மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்கன்னா பிரச்சனையே ஃபாதர், எனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இருக்கிறேன்னு தெரியுமா, எப்பேற்பட்ட கவலையில் இருக்கிறேன் தெரியுமா, ஏன் நீ ஆண்டவரை பார்க்காம பிரச்சனையை பார்க்குற, ஏன் நீ ஆண்டவரை பார்க்காம பிரச்சனையை பார்க்குற? அதனால தான் தாவீது சொல்கிறார் திருப்பாடல் 16:8, நான் ஆண்டவரை என் கண் முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சூழ்நிலைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் யாரை பார்க்கணும்னா ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கணும். அதனால தான் தாவீது எப்பொழுதுமே என் ஆண்டவர் என் கண் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் முழுமையான விசுவாசம். முழுமையான விசுவாசம் உள்ளவர் என்னன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதன் மத்தியில் யாரை பார்ப்பாங்களோ ஆண்டவரை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் என்னை கேட்குறாரு, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பாருங்கள். எபிரேயர் 6 இறைவார்த்தைகள் 6 சொல்லப்படுகிறது, எந்த நிலையிலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை விட்டு விடாதீர்கள். எந்த நிலையிலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை. கேடகம்னா எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் போர் வீரர் போறானா வலது கையில வாள் இருக்கும், இடது கையில கேடகம் இருக்கும். வலது கையில வாள் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டோடைய வார்த்தையை குறிக்கிறது. இடது கையில கேடகம் என்பது அதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் பண்ண என்ன பண்ணா, யார் யார் இந்த பிரச்சனையில வராங்களோ எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த கேடகத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசம் என்ன கேடகத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த விசுவாசம் என்ன கேடகத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நான் திண்டுக்கல்ல இருந்த பொழுது இந்த தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த
தாய் தந்தை பிள்ளை இல்லாத பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 20,000 அவங்களுக்கு செலவாகும். அப்போது எங்களுடைய சபையிலிருந்து கொடுப்பார்கள். மேலுமாக இருக்கிற தேவைகளுக்கு நான் வெளியே சென்று பூசையெல்லாம் மாசெல்லாம் நிறைவேற்றி அதில் வர பைசா அந்த காசெல்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு முறை எங்களுடைய ப்ராவின்ஸ்லேருந்து காசு வர்றதுக்கு தாமதமாகிவிட்டது. அப்போது நான் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தேன். என்ன கற்றுக் கொடுத்தேன்னா, காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யணும். காலையும் மாலையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யணும். அப்போது அந்த பிள்ளைங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த வார்டன் சொன்னாங்க, ஃபாதர் இன்னையோடு அந்த மளிகை சாமான்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. நானும் அந்த சமயத்தில் பார்த்து எந்த ஒரு இடத்துல பூசைக்கு கூப்பிடல, எந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரியும் கூப்பிடல. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நான் போனதில்லை. அப்போது நான் மினிஸ்ட்ரி போகாதனால காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு தேவையான காசு கொடுப்பார். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஒரு 2,000 ரூபாய்க்காக ஜெபிங்க. எத்தனை ரூபாய்க்காக? ஒரு 2,000 ரூபாய்க்காக ஜெபிங்க. இந்த 2,000 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு வாரம் ஒரு 5 நாள் நான் ஓட்டிடுவேன், அடுத்தது எப்படியாவது காசு மேலிடத்துலேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க தானே, உண்மையாக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கரெக்டாக அடுத்த நாள் ஒரு 8 மணிக்கு எங்கள் பெரிய ஃபாதர் கூப்பிட்றாரு. பெரிய ஃபாதர் கூப்பிட்டு, காட்வின் இங்கே வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஏன் ஃபாதர் அப்படின்னு, இங்கே வா தம்பி அப்படின்னு. போன உடனே அவர் ஒரு கவர் கொடுத்தார். கவர் கொடுத்து, இது பசங்களுக்கு இங்கே டீச்சர்ஸ் கொடுத்த ஒரு பணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறனால டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காசு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்தான். நான் காசு எப்படியோ ஒரு 1000 2,000 அப்படின்னு நினச்சிட்டு திறந்து பார்த்தா 15,000 இருந்துச்சு. எவ்வளோ? 15,000 இருந்துச்சு. ஆண்டவரே, நான் 2,000 ரூபாய்க்கு தானே கேட்டேன், நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு வேண்டிய காசை கொடுத்துட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் எப்போவுமே குட்டாக கொடுக்க மாட்டார், பெட்டராக கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட்டாக கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம் ஆண்டவர். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற எவரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற எவரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார். அதனால் இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே, நான் கோயிலுக்கு வரேன், விவிலியத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தில் இருக்கிறேன், ஆனால் சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய பக்கம் இருக்கிறேனா அல்லது அந்த சூழ்நிலைகள் பக்கமாக இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்றார், கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்வோம். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொண்டு பொழுது விசுவாசத்தை தொடங்கி வைப்பவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கண்களை பதிவு வைக்கின்ற பொழுது நம்முடைய துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு சகோதரர், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற பாடலை நல்லா உற்சாகமாக பாடலாமா? நல்லா உற்சாகமாக பாடலாம். எல்லாத்துக்கும் தெரியுமா அந்த பாட்டு? பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடுறது எல்லா முடுக்குகளிலும் அவருடைய பாடல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு அபிஷேகம். அதில் விசுவாசத்தினால் நீதிமான பாடலை பாடி நாம் திருப்பிலையிலே நாம் கலந்து கொள்வோம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கரங்களை தட்டி. விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு. வின் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் கரங்களை உயர்த்திய வண்ணமாக, கரங்களை உயர்த்திய வண்ணமாக, கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்திய வண்ணமாக, ரெண்டு கரங்களை உயர்த்திய வண்ணமாக, ரெண்டு கரங்களை உயர்த்திய வண்ணமாக, கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்குன்னு சொல்லி சொன்னீங்க. நான் சூழ்நிலையை பார்த்து நிறைய வேளை நான் தவறிவிட்டேன். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று சொல். இதோ விசுவசித்தால் அற்புதத்தை காண்பாய் என்று மார்த்தாளை பார்த்து சொன்ன ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். இதோ ஏன் ஐயம் கொள்கிறாய், ஏன் ஐயம் கொள்கிறாய், நான் சர்வ வல்லவர். மோசே ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன பொழுது நானே உன்னை படைத்த ஆண்டவர், இதோ உன் வாய் வழியாக நான் பேசுவேன் என்று சொல்லி மோசையை ஆண்டவர் திடப்படுத்தி அந்த இஸ்ராயல் மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். இதோ அந்த நாளிலே இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.
செழிப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இதோ உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கி என்று சொல்லும்படியாக ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சோதித்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று சொல்லி உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி வருகின்ற பொழுது நம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பின் ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே ஆண்டவரே இந்த மக்களை உமது அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை நீர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ என்னிடம் வருகிறவரை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்னீரே. கர்த்தாவை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. உமது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. இதோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நிரம்படியாக வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை இதோ என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிற பொழுது ஆவியை தருவேன் என்று சொன்னீரே. அந்த பல தரக்கூடிய ஆவி, சுகத்தை தரக்கூடிய ஆவி, உற்சாகத்தை தரக்கூடிய ஆவி அந்த பெந்தகோஸ்து நாளிலே இதோ அமர்ந்திருந்த எல்லார் மேலும் ஆவியானவர் பொழிந்து எல்லாரும் சாட்சிகளாக திகழ்ந்தது போல எல்லாரும் ஆண்டவரை அற்புதமாக ஆண்டவரை சொன்னது போல ஆண்டவராலே அபிஷேகங்களை அற்புதங்களையும் கண்டது போல ஆண்டவரே இதோ அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ள செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என் ஆண்டவருடைய நாமம் மிகுந்த பெரிய நாமம். என் ஆண்டவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். என் ஆண்டவர் சர்வ வல்லவர். அவரை நம்புகிற யாரும் ஏமாற்றமடையார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. Praise the Lord. Hallelujah, hallelujah. என் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்ற இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த காணிக்கை பாடலை நாம் பாடுவோம். மன்றாட்டிற்கு அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம்.